மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களையும் மற்றும் மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் வணங்கி ஒரு சில வார்த்தைகளோட நான் பெறுகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டாம், ஒரு மாணவனை எப்படி உருவாக்க வேண்டியது என்பது ஆசிரியர்களோட கடமை, அவரோட வழிகாட்டுதல். இருந்த போதிலும் கலை வடிவ உள்ள மாணவர்களை கலை பயிற்சி அவர்களை முன்னேற்றியும், விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களை விளையாட்டுத்துறைக்கு சார்ந்தவர்களை அவர்களுக்கு ஊக்குவித்தும், அதே போல் பல்வேறு போட்டிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன திறமைகள் தனித்தனியாக கண்டுபிடித்து அவர்களை ஒரு நல்ல ஒரு மாணவர்களாக உருவாக்கி இருக்கக்கூடிய நம்ம தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் நான் பெற்றோர் ஆசிரியர்களாக சார்பாக வாழ்த்து கூறுகிறேன். அதே போல இந்த ஆண்டோட இலக்கு ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த ஆண்டோட இலக்கு ஆசிரியர்களை விட மாணவர்கள் கைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதிலும் அவங்களோட பெற்றோர்களுக்கு தான் அதோட முக்கிய பங்கும் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் காலையிலிருந்து மாலை வரை அவர்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்து பயிற்றுவிக்கிறார்களோ அதை விட அந்த மாணவர்களே அவங்க பெற்றோர்களும் ஒரு வழிகாட்டியாக அவங்களை படிக்க வைக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நம்ம மாற வேண்டும். ஏன்னா வரும் மாணவர்கள் இந்த ஆண்டோட இறுதியில் இருக்கிறதுனால 100% தேர்ச்சி பெற்று இந்த பள்ளிக்கு ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும். அந்த இலக்கை தான் இந்த ஆண்டோட ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஆண்டு இன்னும் 2 மாத காலம் இருக்கிறது. இந்த ஆண்டு நிறைவு பெறுவதற்கு, பள்ளி கல்வியாண்டு நிறைவு பெறுவதற்கு. அதனால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதுக்கு ஏற்றவாறு மாணவர்களும் தங்களோட பங்குகளை சிறப்பாக செலுத்தி